ஹாய் டியர்ஸ், கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் அல்வா வந்து நார்மல் கேரட்டை விட டெல்லி கேரட்ஸில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கேரட் இருக்கும் பார்த்தீங்களா, நீல வாக்கில், அந்த கேரட் தான். ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவுறது தான் கொஞ்சம் கடிப்பிடியான வேலையாக இருக்கும். அது வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட இல்லாட்டி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து துருவி எடுத்துக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நம்ம விருப்பம்தான். நான் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம துருவி வச்ச கேரட்லாம் கலந்துக்கலாம். கேரட்டை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கேரட் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடாட்டியும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிட்டாவே கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணுன்னு தோணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கலர்லாம் மாறி வரும். தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டு போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாலை வந்து முன்னாடியே வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருந்தேன். 1 கிலோ அளவுக்கு கேரட்டுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். கலர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பால்லேயும் நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். அது வரைக்கும் வந்து நம்ம வேறு எதாவது வேலை இருந்தால் கூட பார்த்துட்டு வரலாம். நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாதி அளவுக்கு பால்லாம் வற்றி வந்திருக்கும். பாதி பால் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனலாக தான் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி வந்து இந்த ஸ்வீட்னஸ் இல்லாத கோயெல்லாம் கடையில் கிடைக்கும், அது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால். இப்போ வந்து பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச திராட்சையில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காஞ்ச திராட்சையில் ஆட் பண்ணல. 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கான சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நம்மளோட பர்சனல் வந்து ஆப்ஷன் தான். நமக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவாங்க அதுபடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது வந்து திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுருள வேக வைக்கணும். பாருங்கள், திரும்ப தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சுகர் தண்ணியில் வந்து அது நல்லா கோட்டாகி வெந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலும் எடுத்து போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஃபைனலாக வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா சுருள சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிரும். ஒரு 2லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். எனக்கு சரியாக 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக இது வறுத்து தான். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்லேயே நம்ம கையால் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குளிர்காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கேரட்டை விட இந்த டெல்லி கேரட்ஸில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப சீசன், நிறைய வந்து கிடைக்கும். நம்ம ஊர்லேயும் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு சர்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.